உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய 6ஆம் திருமுறையில் 3766வது பாடல் தான் இன்றைக்கு நாம் அவதானிக்க இருப்பது. நம்ம ஊரில் எல்லாம் கிராமங்களில் முந்தையெல்லாம் மண் அடுப்பு இருக்கும் தெரியுமா? அந்த பெரிய மண் அடுப்பு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி அடுப்பு ஒன்று எப்போவுமே இருக்கும். அதாவது அந்த மண்ணடுப்போட நீட்சியாக இந்த குட்டி அடுப்பு மாதிரி ஒன்று செய்து வச்சுருப்பாங்க. அந்த மண் அடுப்போட வெப்பமே இதில் அந்த சின்ன அடுப்புலேயும் இருக்கும். எல்லா நேரமும் அந்த சின்ன அடுப்பு கனன்றுக்கிட்டே இருக்கும். அதில் அதிகமாக விறகு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லாமல் அந்த வெப்பம் அதில் கனன்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அணையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படி அணையும் போது அதில் ஒரு சாம்பல் படியும் இல்லையா? இந்த சாம்பல் படிகின்ற இந்த சின்ன அடுப்பை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் எழுதுகிறாருன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான கவிதை இது. அதை தவிர எப்படியெல்லாம் அந்த காலத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து தான் எப்படி வேறுபட்டேன் என்று உறக்க சொல்லுகின்ற ஒரு கவிதை 6ஆம் திருமுறையில் இருக்குது. மிகவும் அழகான என்று சொல்வதை தவிர மிகவும் அவதானிப்புள்ள ஒரு பாடல்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறாரு வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம்தான் இந்த பாடலை பார்க்கும்போது நமக்குள்ள மிஞ்சி நிற்கிறது. பாடலை பாருங்களேன். கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்கள் எல்லாம் பிடித்து கூவுகின்றார், பலன் ஒன்றும் கொண்டறியார். வீணே நீருகின்றார், மண்ணாகி நாறுகின்றார். அவர் போல் நீடுலகில் அழிந்துவிட நினைத்தேனோ, நிலை மேல் ஏறுகின்ற திறம் விழைந்தேன் ஏற்றுவித்தாய். அங்கே இலங்கு திருக்கதவு திறந்து இன்னமுதம் அளித்தே தேறுகின்ற மெய்ஞான சித்தி உறப் புரிவாய் சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. இதுல மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நீருகின்றார், மண்ணாகி நாறுகின்றார் அப்படிங்கிறது. ஏன்னா நம்முடைய வள்ளல் பெருமான் வாழ்ந்திருந்த காலத்திலும் அந்த சமயவாதிகள் வைதீக பெருமக்களும் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க அந்த பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் ஆகமம் வேதம் இதிலெல்லாம் மிக உயர்ந்தவர்களாக தங்களை கருதி கொண்டிருந்திருப்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறார், அந்த பாதையில் நான் போனேனா? இல்லையே, நான் வேறு பாதையில் பயணித்தேன். அவர்களைப் போல் இருந்து நான் மறைந்து விட விரும்பவில்லை, அதனால் வேறு பாதையில் பயணித்தேன் அப்படின்னா அவர் சொல்கிறது கரெக்டு தானே? ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களில் நாம் இன்றளவும் நினைவு வைத்திருப்பது நம்முடைய வள்ளல் பெருமானைத்தான். அப்படின்னா எல்லாரும் ஆமாம் சாமி ஆமாம் சாமி என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போது நினைவில் இல்லை. ஆனால் இது எதற்கு இப்படி என்று கேள்வி கேட்டார் அல்லவா? அந்த வள்ளல் பெருமானை நாம் இன்றளவும் கொண்டாடுகிறோம் என்றால் இதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்றார், பலன் ஒன்றும் கொண்டறியார். இருக்கிற எல்லா சமயம் எல்லா மதம் எல்லா அந்த அடையாளங்கள் இந்த புற தோற்றங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு கொண்டறியார் அப்படிங்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க, ஆனால் அதனால் விளக்கம் என்ன அப்படின்னா தெரியலையே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா எது வேணும் நமக்கு? அடுத்தது அவர் சொல்கிறார் பாருங்க. வீணே நீருகின்றார், மண்ணாகி நாறுகின்றார். அவர் போல் நீடுலகில் அழிந்து விட நினைத்தேனோ, அவங்கள மாதிரி நானும் அழிஞ்சிடணும்னு நினைச்சேனா அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ எவ்வளோ முக்கியமான கேள்வி. இருக்கின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஆரம்பிச்சார்ல, மதங்கள் எல்லாம்னா மதம் பிடித்து அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். அதை யானைக்கு மதம் பிடித்தால் என்ன ஆகும்? கபலீகரமாகும். அதே போன்று சமயம் என்கின்ற மதம் பிடித்தால் இந்த சமூகத்தை கபலீகரம் செய்வார்கள். அப்படி இல்லாமல் நான் அதிலிருந்து விலகி வந்தேன், மதம் பிடிக்காமல் விலகி வந்தேன். அப்போ என்னாச்சு? நீருகின்றார், மண்ணாகி நாறுகின்றார் என்ற நிலை எனக்கு வரல. நீருகின்றார் அந்த வார்த்தை தான் அந்த அடுப்பு என்கின்ற வார்த்தையோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். நீரு பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்வோம்ல, அப்படின்னா அங்கே நெருப்பு கனல் கங்கு நிஜமாவே இருக்காது, ஆனால் அந்த வெப்பம் இருக்கும். அதுதான் அந்த பெரிய அடுப்பு சின்ன அடுப்புங்கிற அந்த கனல். பெரிய அடுப்பில் விறகு வச்சு எரிகின்ற அந்த கனல் இருக்கும், ஆனால் அந்த கனலின் வெப்பத்தை சின்ன அடுப்பில் பார்க்கலாம்.
அப்படின்னா நீறுகின்றாருங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா அவங்க மனசில் எல்லா நேரமும் அந்த நெருப்பு, வெறுப்பு என்கின்ற நெருப்பு, மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த சமமின்மை என்கின்ற நெருப்பு எல்லா நேரமும் கனன்று கொண்டே இருப்பதனால் அவர்களால் இறை உணர்வை முழுமையாக பெற முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான வைதிகர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இன்றளவும் நாம் யாரும் நினைத்து கூட பார்ப்பதில்லை இல்லை. அப்படின்னா எது ஆன்மீகம்? மக்கள் மீது யார் அதிகமாக அன்பு செலுத்துகிறார்களோ அதுதான் ஆன்மீகம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி தருகிறார். எனவே மனசில் நீர் பூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த பொறாமை, போட்டி, வெறுப்பு, மக்கள் மீதான துவேஷம் இதையெல்லாம் எடுத்துவிட்டு நெருப்புக்கு பதிலாக வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள். எவ்வளோ அழகான தத்துவம் இல்லை? நெருப்புக்கு பதிலாக வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள். ஏன்னா ரெண்டுமே நெருப்பு தான். ஆனால் நெருப்பினால் சமூகத்தை எரித்து விட முடியும், வெளிச்சத்தினால் சமூகத்தை உயர்த்தி விட முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ எதனால் அவர் உயர்ந்தார் என்று சொல்லி தர்றார் பாருங்க. அடுத்தது, நிலை மேல் ஏறுகின்ற திறம் விழைந்தேன் ஏற்றுவித்தாய். நிலை மேல் ஏறுகின்ற திறம் விழைந்தேன், இது எனக்கு போதலை, இவங்க சொல்லி காட்டுற அந்த படி எனக்கு போதலை, அந்த ஏணி எனக்கு போதலை, அதனால் நான் அதை விட உயர நினைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். நாமும் அப்படியாக உயரணும்ல. அப்படி உயர்ந்து போகும்போது தான் அந்த மேல் நிலை அதற்கு போய் சேருவோம். அப்போ எப்படி அது மாதிரி போய் சேர்றதுங்கிறத அடுத்த வரியில் சொல்கிறார். ஏறுகின்ற திறம் விழைந்தேன் ஏற்றுவித்தாய் அங்கே இலங்கு திருக்கதவு திறந்து இன்னமுதம் அளித்தே. அதாவது அங்கே ஒரு கதவு மூடியே இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே தாங்க அந்த கதவு இருக்குது. அந்த கதவோட சாவியை நம்ம எங்கேயோ தொலைச்சிட்டோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தையை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். ஏனென்றால் அவர் அந்த திருக்கதவை திறந்து அங்கே உள்ளே போயிருக்கார். அந்த திருக்கதவை எப்படி திறந்தார், எதற்காக திறந்தார், எப்போது திறந்தார் சொல்றார் பாருங்க. இலங்கு திருக்கதவு திறந்து இன்னமுதம் அளித்தே தேறுகின்ற மெய்ஞான சித்தி உறப்புரிவாய். அது உள்ள வந்துட்டேன்னா திருக்கதவு திறந்து, ஆனால் இன்னமுதம் அளித்து அதன் மூலமாக எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கின்ற அந்த சித்தியை கொடுப்பாய் என்று இந்த பாடலில் வேண்டுகிறார் என்றால் யோசிச்சு பாருங்க. அத்தனை பேருக்கும் அன்பை அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு அமுத சுரபி தான் இன்னமும் சித்தி பெறவில்லை என்று சொல்கிறார் என்றால் நாம் எல்லாம் இன்னமும் அந்த உணர்வுக்குள்ளேயே கூட வரவில்லை. அந்த வட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த வட்டத்துக்கு வெளிப்புறமாகத்தான் நாம் நிற்கிறோம். வள்ளல் பெருமான் வட்டத்துக்கு உள்ளே நின்றும் கூட இன்னமும் அன்பின் சித்தியை பெறவில்லை, அதை எனக்கு கொடு என்று வேண்டுகிறார் என்றால் நாமும் அப்படியாக வேண்ட வேண்டும் என்பதுதான் இவர் சொல்லுகின்ற ஒற்றை தத்துவம். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. அது யாரு திருநட நாயகனேனா? கடவுள் இல்லை, உருவம் இல்லை, எந்த விதமான அடையாளமும் இல்லை. அன்பு என்கின்ற அந்த நடநாயகன்தான் நம் உடம்புக்குள் இரத்த அணுவில் அன்பாக பிரவாகித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது, மூச்சாக பிரவாகித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது, சிந்தனையாக சொல்லாக செயலாக ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றால் அந்த அன்பை நாம் அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுத்தாக வேண்டும். அள்ளி கொடுப்போம். அதன் மூலம் நாமும் சித்தம் சிவமாக மாறி நிற்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.